ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா மைனிங் ரிலேட்டடாக வீடியோ போடணும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முழுக்க ஃபுல்லாக மைனிங் ஆப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, முதல்ல மைனிங்னா என்ன, நான் முதல்ல என்ன மைனிங் ஆப்லாம் யூஸ் பண்ணுறேன், வெரிஃபைட் தானா, உண்மையாகவே அமௌண்ட் வருமா அப்படின்றத மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைனிங் ஆப்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ மைனிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் சில மைனிங் ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் நம்ம டெலகிராம்லேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நாட்காயின் மைனிங் ஆப் பயங்கர வெற்றிகரமாக அமைஞ்சது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 14,838 ஓகே 14,838 ருபீஸ் எனக்கு வந்து வித்ராவாக வந்துச்சு. ஸோ நாட்காயின் லிஸ்ட் ஆனது 20 மே. நான் வந்து சாரி இது வந்து நாட்காயின் லிஸ்ட் ஆனது அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 15th மே லிஸ்ட் ஆச்சு. நான் கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வித்ரா போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 14th ஹோல்ட் பண்ணதில் சம் அவுட் அரௌண்ட் 200 ருபீஸ் அதிகமாக வந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு 14,838 ருபீஸ் வந்துச்சு. இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், எதனால் இவங்க தராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கிரிப்டோ அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிரிப்டோ அப்படின்னா பிட்காயின் இந்த மாதிரிலாம் எத்தீரியம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஸோ இப்போ பிட்காயின் அப்படின்னா இது பிட்காயினே லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம காயின்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 10,000 காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம 10,000 கலெக்ட் பண்ணுறோன்னா அவங்க ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 10,000 காயின்ஸ்னால் அவங்க வந்து ஒரு 100 நாட் காயின் கொடுப்பாங்க. ஸோ இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ இந்த 100 நாட் காயினுக்கு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 100 நாட் காயின் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சில் பைனான்ஸு, காயின்ஸ் ஸ்விட்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் அவங்க லிஸ்ட் ஆவாங்க. ஸோ லிஸ்ட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா 100 நாட் காயினுக்கு அரௌண்ட் வந்து ஒரு $0.2 USDTயில் வரும். ஸோ $0.2 அப்படின்றது ஒரு 30 to 40 ருபீஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம வந்து ஒரு 1M காயின் வச்சுட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1Mக்கு நமக்கு அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,000 to 4,000 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு லிஸ்டிங் ஒரு மாதிரி நடக்கும். அவங்களோட பிராண்டை பொறுத்து தான் அந்த வேல்யூ யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணதோ அதுக்கேற்ற பொறுத்த வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ மாறும். ஸோ நாட் காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ யாருக்குமே ட்ரெண்டே ஆகலை. ஸோ நான் ஏர்ன் பண்ண ஃபஸ்ட் இன்கம் அப்படின்னு வந்து டெலகிராம் பாட் மைனிங் மூலிமான்னு பார்த்திங்கன்னா நாட் காயின் தான். அதுக்கப்புறம் எந்த இதுவும் பண்ணல. ஸோ இப்போ தான் மேலே முடிச்சிச்சு. எண்டில் ஆல்மோஸ்ட் மே எண்டில் நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்தேனே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆம்ஸ்டர் காம்பேட் அப்படின்றது ஒரு பயங்கர ட்ரெண்டிங். இன்ஸ்டாகிராம் எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட யூசர்ஸ் இருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நாட் காயின் அளவுக்கு இது போகுமான்னு எனக்கு தெரியல. மேபி ப்ரைஸ் ஃப்யூச்சரில் மாறலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யூசர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ஆம்ஸ்டர் காம்பேட்டை பற்றி. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ கீழே ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்குது. அது எல்லாமே டாப் டு பாட்டம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ மைனிங் ஆப்ன்றது 3 months நம்ம காயின்ஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்னோடய இன்கம் இதுவாக காமிச்சிட்டேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இன்கம். இதுக்கு மேலே நான் இன்னும் எடுத்தேன்னா கன்ஃபார்ம் அதை ஒரு செகண்ட் இன்கம் ப்ரூஃபாக நான் உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் போடுவேன். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாட் காயினை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்ஸ்டர் காம்பேட் இல்லை மீமிஃபை இது ரெண்டுமே இப்போ வித்ரா வரப்போகுது. ஆம்ஸ்டார், டேப்ஸ்வாப் அண்டு மீமிஃபை இது 3மே இப்போ வித்ரா வரப்போகுது. இந்த ஜூலை எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடுன்ற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 50K வந்தாலும் நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் அவ்வளோ காயின்ஸ் வச்சுருக்கேன், அதனால் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மொத்தமாக 3 ஆப்பை சேர்த்து சொல்கிறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 1.4M ப்ராஃபிட். இதில் வந்து நாட் காயினில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி டாப் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். என்கிட்ட அரௌண்ட் 30M காயின் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்ப்பீங்க, ஓகே 16M இங்கே பார்ப்பீங்களா, இந்த மாதிரி என்கிட்ட 30M இருந்துச்சு. ஸோ 30Mக்கு அவங்க எவ்வளோ காயின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29,700 நாட் காயின் வந்து எனக்கு மொத்தமாக அலோகேட் பண்ணாங்க. ப்ளஸ் என்னோடய ரெஃபரல்ஸ்லாம் நிறைய இருக்குது. மைனிங் ஆப்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆம்ஸ்டர் காம்பேட் தனியாக போட்டாச்சு. ஸோ அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டில் இருக்குது. அண்ட் டெலகிராம் ஜாயினிங் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த UPI ஆப்ஸ் க்ரோயிங் போட்டிருப்பாங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலியமாகவே உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். பட் நீங்கள் 18+ இருக்கணும். நீங்கள் மேக்ஸிமம் டெலகிராமில் எந்த பாட் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை 18+ இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஏர்ன் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா கூட மேபி அவங்க அப்பா அக்கௌண்ட் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் அதுக்கு மெயினாக நமக்கு பேன், ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் வேணும்.
எந்த இது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஆதார் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். பேங்க் அக்கௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். அண்ட் பேன் கார்டு வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் அந்த மாதிரிக்கு அது ட்ராக் பண்ணுறதுக்காக அது வச்சுருப்பாங்க. ஸோ க்ரோ அப்ஸ்டாக் அப்படின்றது இதெல்லாம் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நீங்கள் சும்மா ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு அமௌண்ட் எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கேஷ்பேக் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ₹100 கேஷ்பேக்கை கொடுப்பாங்க. இது நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வச்சுருப்பீங்க யூபிஐ. ஸோ யூபிஐ நீங்கள் ஃபஸ்ட் டைம் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கேஷ்பேக் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். அண்ட் சன் கிரிப்டோ அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச். அதில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வித்ராவே காமிச்சேன். 14,000 வித்ரா வந்து அதில் தான் காமிச்சேன். அண்ட் தென் காயின்ஸ்விட்ச், வேஸ்ரிக்ஸ் இது வந்து கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான ஆப்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம பிட்காயின், எத்திரியம் அந்த மாதிரி நம்ம வந்து பை பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆகிற காயின்ஸ்லாம் நிறைய நாட் காயின் கூட இப்போ கிரிப்டோவில் தான் இதுவே ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட் காயின். ஸோ இது எல்லாமே இப்போ இதுக்கு மேலே பார்க்காது. நீங்கள் லைனாக கிளிக் பண்ணி என் கூட நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு சீட் காயின் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன். ஸோ இது கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் உங்களுக்கு டெலகிராமில் போகும். ஸோ டெலகிராமில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாட் ஒன்று வரும். இதில் நீங்கள் சேஃப் தான், ஒன்றும் பயப்படலாம் தேவையில்லை. ஓகே, சீட் ஆப் பயங்கர லோட் ஆகுதா? இன்னொன்று சொல்ல மறந்தது, சில ஆப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லோடிங் லேட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ என்கிட்ட வந்து சீட் பேலன்ஸ் 25 இருக்குது. இதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 months மேலே ஆச்சு. ஸோ இங்கே வந்து கீழே கிளைம் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளைம் ஆகும், மேலே அப்டேட் ஆகிடும் பேலன்ஸு. அண்டு நீங்கள் இதை பூஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லெவல் 5 வரைக்கும் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ட்ரீ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3ல் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ட்ரீ லெவல் 4க்கு அப்கிரேட் ஆகிடுச்சு. ஸோ இது மூலிமா பூஸ்டிங் ரேட் அதிகமாகும் பெர் ஹவருக்கு. இது 24 hours ஒன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ சீட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். டெய்லி ரிவார்டும் இருக்குது, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ்ட். ஸோ முடிஞ்சிச்சா? சீட் ஆப்பும் முடிஞ்சிச்சு. நான் ஏன் கிளைம் பண்ணலாம், இன்னும் 7 hours பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் கூட கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராமில் ப்ரோ இந்த மாதிரி எப்படி ஒரு ஃபோல்டராக போட்டு வைக்கிறது, மொத்தம் நான் இப்போ வந்து 5 இருக்குது. இது மொத்தமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் ஒரு கேம் தான். ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் டு ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபோல்டர் இல்லாதவங்க கிரியேட் நியூ ஃபோல்டர் கொடுத்து மைனிங் 1 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு மைனிங் 1 அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் ஆகிடும். இந்த ஆல்ரெடி மைனிங் 3ல் இருக்குது இப்போது. ஸோ மைனிங் 1னா இப்போ சீக்கிரம் வித்ரா வரப்போகுது. மைனிங் 2 அப்படின்றது அதுக்கு அடுத்து. 2 and 3 சேம். மைனிங் 4 இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணது. 4 and 5 வந்து இப்போ ஜஸ்ட் 1 week முன்னாடி ஜாயின் பண்ணது. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூஸாக போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ இது இப்போ நான் மைனிங் 1ல் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் வித்ரா கிட்ட வரப்போகுது. ஸோ நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஜூலை எண்டில் அந்த மாதிரி தான் வரப்போகுது. பட் மைனிங் எண்ட் டேட் வந்து மேக்ஸிமம் ஜூலை 15, ஜூலை 10க்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். இல்லை புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க மைனிங் 2, 3, 4, 5 எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்டும் சேம் வெக்டர்ஸ் மைனிங், இதுவும் 24 hours ஒன்ஸ் உள்ளே வந்து கிளைம் பண்ணோம். இதுலேயும் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். பூஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 1 ஹவருக்கு 2 காயின் வர்றது 1 ஹவருக்கு 4 காயினாக வரும். அதுதான் சில மைனிங் ஆப் ஸ்லோவாக தான் இருக்கும். அண்டு நெட்வொர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மைனிங் ஆப்ஸில். ஓகே, இது ஸ்லோவாக இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடுறேன். சேம் நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். அண்ட் தென் மீமிஃபை கான், இது வந்து ஆல்மோஸ்ட் லிஸ்டிங் ஜூலை எண்டில். ஸோ இதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் வீடியோ 2 months முன்னாடி 3 months முன்னாடி வீடியோ போடல. பட் நான் நம்ம டெலகிராம் போர்ட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே வந்தேன். ப்ளஸ் யூடியூப்பில் நிறைய லிங்க்ஸ்லையும் அதில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேம் லைக் நாட் காயின் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் லோடிங் கொஞ்சம் கஷ்டம் தான், ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். 4 விரல்ஸ் இப்போ என்னோடய ஸ்க்ரீனை பார்ப்பீங்க, அந்த மாதிரி நம்ம டச் பண்ணிகிட்டே இருக்கிறது மூலிமா நமக்கு காயின் கிடைக்கும். இதை நான் வந்து கிளியர் எக்ஸாம்பிளாக ஆம்ஸ்டார் காம்பேட்டை வச்சு சொல்கிறேன். ஸோ ஆம்ஸ்டார் காம்பேட்டில் ஆப் செம்ம ஸ்பீடாக ஒர்க் ஆகும். வேறு லெவல், இவங்களோட ப்ராஜெக்டே வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக மென்ஷன் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப் பண்ணிகிட்டே இருக்கணும். டேப் பண்ணி காயின் ஏர்ன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எல்லாமே சீக்கிரம் முடிச்சிடுறேன். அண்ட் தென் எஸ் காயின், இது வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். எஸ் காயினும் என்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5000 காயின்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் அப்போ எவ்வளோ நாளாக விளையாடி இருப்பேன்றதை நீங்கள் ஒரு டெஸ்டிங் மூலிமா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ரோ ரொம்ப நல்லா, எனக்கு இதில் ப்ராஃபிட்னு எதுவுமே கிடையாது. ரெஃபர் பண்ணுறது மூலிமா இப்போ உங்களுக்கு 2500 நீங்கள் ஒவ்வொரு டைம் காயின் கலெக்ட் பண்ணும்போது அதில் ஒரு 10% வரும். மற்றபடி ப்ராஃபிட்னு எதுவும் கிடையாது. ஸோ இந்த எஸ் காயினில் வந்து பாருங்கள், நம்மளோட குரூப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய மெம்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ 4 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்னோடய ரிவார்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள். நான் வந்து யாரும் அவ்வளோ இன்வைட் வந்து லிங்க் போடுவேன். பட் சில பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. 3 months எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுருவாங்க.
ஓகே இருங்க எஸ்காயின் நான் அகைன் காமிக்கிறேன். ஏன்னா நான் மெம்பர்ஸ் இது வரைக்கும் இன்வைட் பண்ணதே மேக்ஸிமம் 10 மெம்பர்ஸ் தான் இன்வைட் பண்ணியிருப்பேன், அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 32M இருக்குது. 32M 1,777 இருக்குது. ஸோ இதில் ஏன் டேப்னு இருக்குது எல்லாத்துலேயும் செக் பண்ணி பாருங்கள். இந்த அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ரீபோஸ்ட் பண்ணுறது மூலிமா 1,50,000 காயின்ஸ் அந்த மாதிரி காயின்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஒன் டைம் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து நம்ம சும்மா இது கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு கூட பட்டுன்னு வெளியே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வித்ரா வரப்போகுது. நான் ஸ்டார்டிங்கில் உங்களை மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு நான் ஒரு ப்ரூஃபாக என்ன சொல்கிறேன்னா இருங்க. இப்போ ஆம்ஸ்டார் கம்பெனி நான் எப்போ ஜாயின் பண்ணேன் அப்படின்னு பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு April 12 நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ April 12 ஜாயின் பண்ணி இப்போ என்ன June 18. ஸோ 2 மந்த்ஸாக நான் இதில் ஒர்க் பண்ணி நான் என்னோடய காயின் எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் காயின் தான் எல்லாம் மெயின் நினச்சி 100M கிட்ட நான் போயிட்டேன். 100M கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஃபர் அவர் தான் இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மாற்ற வேண்டியது தெரிஞ்சிச்சு. ஆம்ஸ்டார் யூசர்ஸ்க்கு இது என்னென்னு புரியும், நியூ யூசர்ஸ்க்கு புரியாது. அண்ட் 7th ஒன்று ஃபியூல் மைனிங் எல்லாமே வந்து என்னென்னா 6 hours ஒன்ஸ் 3 hours ஒன்ஸு க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளைம் பண்ணிட்டு ஸ்டார்ட் மைனிங் கொடுக்கணும், அவ்வளோதான். சில இதில் ஸ்டார்ட் மைனிங் இருக்காது, நம்ம க்ளைம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக். இதை பாருங்கள், இங்கே சென்ட் டு வேர் ஹவுஸ்னு இருக்குது பாருங்கள். ஓகே, சென்ட் டு வேர் ஹவுஸ்னு இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸ்க்கு போய்டும். ஸோ இந்த ரீசைக்கிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ரீசைக்கிள் இன்ட்டுன்னு கொடுத்தா மேலே இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். இதை வந்து நம்ம 12 hours ஒன்ஸ் இதில் இருக்கிறது எல்லாமே 12 hours, இங்கே இருக்கிற எல்லாமே 12 hours ஒன்ஸ் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆட்டோ வாலெட், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் 12 hours ஒன்ஸ் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஏகப்பட்ட மைனிங் ஆப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் ஜாயின் இப்போ இதை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே மைனிங் ஆப்ஸில் ஜாயின் பண்ணால் நம்ம எல்லாத்துக்கும் அஷ்யூர்டாக வித்ரா வந்துடும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு 20 ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் 15 கிடைக்கும், மீதி 5 கிடைக்க வாய்ப்பு இல்லை மைனிங் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும். சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆன் செயின்னு நான் ஒன்று ஜாயின் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது 12 hours ஒன்ஸ் அந்த மாதிரி போயின்னு இருந்துச்சு. அவங்க ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அந்த மாதிரி வச்சு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றவும் செய்வாங்க. ஏமாற்றுறது மீன்ஸ் ஹையஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். சில மைனிங் ஆப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மொத்த கம்யூனிட்டிக்குமே மொத்த அமௌண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு டேப் ஸ்வாப், இதை நான் சொல்லிட்டேன். இது இம்பார்ட்டண்ட் ஒன், ஏன்னா இது வித்ராவே வரப்போகுது. நான் இது ஸ்டார்டிங்லேருந்து இதெல்லாம் நான் எப்போத்துலேருந்து நாட் காயின் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, நாட் காயின் நான் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்போ ஜாயின் பண்ணது இதெல்லாம். பட் இதில் வந்து நான் அவ்வளோ கண்டினியூவாக பண்ணதில்லை. பாருங்கள், மார்ச்சே ஜாயின் பண்ணியிருக்கேன் நாட் காயின். அப்போ தான் வந்து நான் ஜாயின் பண்ணது நாட் காயின். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டாட் காயின், டபிள்யூ காயின் கூட எல்லாமே நீங்கள் இப்போ இந்த பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா M கணக்கில் இருக்கும் காயின். ஏன்னா நான் அவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, எப்படி ப்ரோ எல்லாமே பண்ணுறீங்கன்னா சேம் இந்த மாதிரி ஃபோல்டராக நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா டெய்லி டெலகிராம்குள்ளே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி கணக்கு தான் வரும். டெலகிராம்குள்ளே வந்து டெய்லி வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி earn பண்ணலாம். இதில் பூஸ்ட்டில் போய்ட்டு ஒர்க்கர் அப்படின்னு இருக்கும், இதை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ப்ரோ எனக்கு 2,500 தான் வரும்னு சொல்கிறீங்க, நான் எப்படி பை பண்ணுவேன், அது ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாஸ்க்குன்னு இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், ட்விட்டரில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, டெலகிராமில் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் அப்படின்னு இருக்கும். எல்லா மைனிங் ஆப்லேயுமே இது சேம் தான். எல்லா ஸ்டெப்லேயும் சிலது மைனிங் ஆப்பில் இருக்கும், சிலதில் இருக்காது. ஸோ இந்த டாஸ்கில் ஜாயின் அவர் டெலகிராம் கம்யூனிட்டி, ஜாயின் அவர் எக்ஸ் கம்யூனிட்டிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி அவங்க சொல்கிற டாஸ்க்கை பண்ணலாம். சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் அவர் டெலகிராம் கம்யூனிட்டி கொடுத்துட்டு பேக் வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி லென்த் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் எஸ்காயின் செகண்ட் வேர்ஷன்றது சேம் லைக் எஸ்காயின் மாதிரியே எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மீமிஃபை காயின் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகே, 14 கொடுத்துருக்கேன். அண்ட் ஆம்ஸ்டார் காம்பட் இதே மாதிரி இப்போ ப்ரோ நான் ஆம்ஸ்டார் காம்பட்டை மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் 1 month தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, வேறு என்ன பண்ணுறது, அதே பேட்டர்னில் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், நான் அந்த வீடியோ பார்த்தேன் எப்படி earn பண்ணுறது அப்படின்னா. சேம் இதில் பாருங்கள், என்னோடய காயின் ஸ்ட்ரென்த்தை பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸில் போயிடலாம். இப்போ வந்து நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 members இன்வைட் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஆம்ஸ்டார் காம்பட் அடுத்து இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் இதில் வந்து 21 lakh இருக்குது. பெர் ஹவருக்கு எனக்கு 21 lakh வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. இதுவும் சேம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டார் காம்பட். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே புரியும் என்ன இது ஆம்ஸ்டார் காம்பட்னு சொல்கிறேன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து காம்போ மைனிங் ஆப்ஸ். இது எல்லாமே இந்த 3மே சேம் பேட்டர்ன். ஸோ இப்போ நான் இதில் சொல்கிறேன். செக்ஸ்கோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆப்னு கொடுங்க.
ஸோ இதில் வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணி க்ளைம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை விட்டுருங்க. ஏன்னா அது வந்து நம்ம டேப் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாத்துலேயும் டேப்பிங் ஆப்ஷன் தான் இருக்கும், கொஞ்சம் காண்டாகும். ஸோ ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து 4 hours ஒன்ஸ் நீங்கள் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி 4 hour ஒன்ஸ். சில நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மைனிங் ஆப்லேருந்து. இந்த மாதிரி நாங்கள் காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிட்டோம், வந்து க்ளைம் கொடுத்துக்கோங்கன்ற மாதிரி. அண்ட் பாபூன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் இது எல்லாமே நீங்கள் சேம் பேட்டர்ன் தாங்க மைனிங். என்ன அவங்க ப்ராஜெக்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மூலிமா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேல்யூ இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் மூலிமா அவங்க பண்ணுறது, அவங்க லிஸ்ட் ஆகிறது மூலிமா இப்போ பிரிட் காயின் அந்த மாதிரி எப்படி 4 பேர் அவங்க இதுவாகுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் சேம் பேட்டர்ன் இருக்கும். மைனிங் பேட்டர்ன், ரிவார்ட் பேட்டர்ன், அதான் ரிவார்ட் பேட்டர்ன் இருக்கும். அண்டு வந்து நம்ம இதில் பூஸ்ட் பண்ணுற மாதிரி கிளிக் பண்ணி டேப் பண்ணி 100 hours போட்டோன்னா 12 hours ஒன்ஸ் க்ளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் சொன்னேன். டாஸ்கில் ஜாயின் ட்ரேடிங் சேனல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜாயின் கொடுத்துருங்க, வெளியே வந்துடுங்க. 2500 ஆட்டோமேட்டிக்காக க்ரெடிட் ஆகிடும். அடுத்து த ராக்கெட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது அவங்க சில பாட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ளே ராக்கெட் கேம், லான்ச் ராக்கெட் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு க்ரெடிட் ஆகிடும். சிலது அப்டேட் ஆக லேட் ஆகும். ஓகே, இதை சொல்லி முடிச்சிட்டேன். இதே மாதிரி தான் இந்த காம்போ மைனிங் ஆப்ஸ் எல்லாமே சேம் பேட்டர்ன். அண்ட் பபூன் இதுவும் வந்து நான் இப்போ தான் காமிச்சேன். அண்ட் மனா மைனிங் இதுவும் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது 6 hours ஒன்ஸ் க்ளைம் பண்ணோம். ரொம்ப நீட் இன்டர்ஃபேஸ், ஃபாஸ்ட்டாக இது வரைக்குமே ஃபாஸ்ட்டாக இருக்குது. க்ளைமிங் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்னு. ஜஸ்ட் 1 secondsலேயே க்ளைம் ஆகிடுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நீட்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட வெப்சைட்லாம் இது வரைக்கும் லேக் ஆனதே இல்லை. அண்டு நெக்ஸ்ட்டு மனா மைனிங் சொல்லிட்டேன். டைம் ஃபார்ம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் டேட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் 4 hours ஒன்ஸ் வந்து க்ளைம் பண்ணோம். ஸோ எல்லா கேமுமே சேம் பேட்டர்ன் 4 hours 3 hours தான் இருக்கும். வந்து நம்ம க்ளைம் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னோடய காயின்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குறது 1 Mன்னு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு 3000 காயின் இல்லை 10,000 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் 1 M வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அப்படின்றது அப்போ உங்களுக்கு புரியும் நீங்கள் அதை விளையாடும் போது. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வேறு என்ன சொல்லலாம், டாப் காயின் இதுவும் சேம் எல்லாமே சேம் பேட்டர்னுங்க. இப்படி டேப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஏர்ன் பண்ணுறது. அப்புறம் பூஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். எல்லாத்துலேயும் சேம் தான். பூஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணி பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 50,000க்கு நான் இந்த எனர்ஜி லிமிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா மல்டி டேப்புன்றது உங்களுக்கு ஒன் டைம் டேப் பண்ணால் எவ்வளோ கவுண்ட் வரும்ன்றது. அண்ட் XNML சேம். இது வந்து பசில் கேம், இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து பிரெயின் ரிலேட்டடாக இது வந்து நான் நல்லா இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பட் நான் அப்புறம் விளையாடுறதை விட்டுட்டேன். ஸோ இது வந்து நம்ம பசில் விளையாடும் பார்த்தீங்களா. ஸோ 2 to 4 அது வரைக்கும் நம்ம எவ்வளோ மொத்தமாக இந்த டேப் எம்டி ஸ்லாட்லாம் வந்து ஃபில் ஆச்சுன்னா நம்ம அவுட்டு. அது வரைக்கும் நம்ம எவ்வளோ விளையாடுறோமோ விளையாடிட்டு போகலாம். ஓகேவா, இதுதான் Bitcoin 228. டைம் இல்லாதனால பட்டுன்னு முடிக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது பசில் கேம்னு மேலேயே மென்ஷன் பண்ணிட்டேன். அந்த எக்ஸான் போட் இதுவும் வந்து காயின் கலெக்ட் பண்ணணும். எல்லாமே சேம் தான். நீங்கள் டக்குன்னு இந்த லிங்கை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5 மைனிங் ஆப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கீழே இருக்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஓகே, இது உள்ளே போய்ட்டு க்ளைம் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கணும், இதுதான் டாஸ்க்குன்ட்டு. அப்புறம் BBQ காயின், இது பார்பிக்யூ காயின். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஷஃபுல் நான் விட்டேன், இருங்க ஷஃபுல்னு சொல்கிறேன். ஷஃபுல் சேம் டைம் ஃபார்ம் இருக்கும், அதை போய் கலெக்ட் பண்ணும். ஸோ இதில் 2 lakh தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக 1 week முன்னாடி ஜாயின் பண்ணது இது எல்லாமே. ஸோ அப்போ நீங்களே பாருங்கள் உள்ளே வர்றது மூலிமா எவ்வளோ காயின் காமிக்குதுன்னு. ஸோ நாட் மீம் காயின் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகே, நீங்கள் இதில் இவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருப்பானுங்க. எல்லாம் 1 M 2 M 3 Mன்னு வச்சுட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் உங்களுக்கே அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ப்ளஸ் டெலகிராமில் அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எதனா ஒன்றா. அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய யூசர்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 35 லூட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே சேம் தான். இந்த ராக்கெட் கேமும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக ராக்கெட் கேமோட முடியும். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு 15 minutes கரெக்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. இதுவும் சேம் லைக் டேப் பண்ணுறது எல்லாமே மேக்ஸிமம் டேப் தான். டேப் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது மூலிமா தான் இருக்கும். அண்ட் ப்ளே ஸ்டோர் ஆப் மைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில இது கொடுத்துருக்கேன். இது ரீசெண்டாக 2 days முன்னாடி தான் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். கெட் இட் ஆன் கூகுள் பேன்னு கொடுத்தீங்கன்னா வெரிஃபைட் தான், கூகுள் பேயில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சன் வேவ்ஸ் அப்படின்றது இதுவும் சேம். நீங்கள் டெலகிராமில் என்ன பண்ணுறீங்களோ அதுவே ப்ளே ஸ்டோரில். பட் இது வந்து பிக் ப்ராஜெக்ட் மீன்ஸ் டெலகிராமில் நீங்கள் 3 to 4 months முடிஞ்சிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்லப்போனால் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 months to 7 months அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ரீசெண்டாக நான் இவ்வளோ பண்ணுறதுல OGC அப்படின்ட்டு ஒன்று, இதை நீங்கள் நம்ம எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு தெரியும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னது. ஸோ மெயில் ஐடி போட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த OGC பாருங்கள், நான் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன்றதை மட்டும் பாருங்கள்.
ஸோ இது வரைக்கும் 4608. ஸோ பர் டே எனக்கு எவ்வளோ ரிவார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டீமில் எனக்கு இது கிடைக்குது. டெய்லி கிராப் உங்களால் 0.3903 தான். ஸோ எனக்கு ஒரு நாளைக்கு 15 தான் கிடைக்குது. அப்போ நான் 4000 வரைக்கும் வந்திருக்கேன்னா நான் இது எவ்வளோ நாளாக விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்களே இந்த சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அதான் சொன்னேனே, இந்த ஆப்ஸ் ரிலேட்டடாக வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 months to 10 months ஆகும் வித்ரா எடுக்க. நீங்கள் அவசரமாக 3 monthsல அந்த மாதிரினா டெலகிராமில் போயிடலாம். இது ரெண்டுமே பண்ணுற சேஃப் தான். இன்னொன்று நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 30 மைனிங் ஆப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 30 மைனிங் ஆப்புமே வித்ரா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சிலது வர மாதிரி வந்து ஏமாற்றுவானுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் வந்து ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு 10,000 காயின் வச்சுருக்கீங்கன்னா 10,000 காயின் வெறும் 300 ரூபாய்க்கு தான் அவனுங்க போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணி ஃப்யூச்சரில் மேபி வித்ரா பண்ணுறதுனா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சில பேர்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிட்காயினை வந்து நான் 2004 வாங்கியிருந்தேன்னா இப்போ என்னோடய வேல்யூ எப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த இவ்வளோ கொடுத்துருக்காங்க 300க்கு தான் வருது அப்படின்னா மேபி அது ஃப்யூச்சரில் வளராமலும் போகலாம். பட் உங்களுக்கு அந்த காயினோட வேல்யூ இப்போ தெரியலனாலும் மேபி ஃப்யூச்சரில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராஜெக்ட் ஃப்யூச்சரில் நல்லா இருந்தால் ஒரு பிட்காயின் ரேஞ்சுக்கு வருதுன்னா அப்போ நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பட் நம்மளோட எஃபர்ட் எப்பயுமே வேஸ்ட் ஆகாது. ஃப்யூச்சரில் மேபி அந்த ஹோல்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு காயின்ஸ் கிடைக்கலாம், அவ்வளோதான். இப்போ நாட் காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் வித்ரா பண்ணிட்டு வந்துட்டோம். பட் நாட் காயின் வித்ரா பண்ணி வித்தின் 1 monthல் ப்ராஃபிட் டபுள். இப்போ நான் 14,000 அப்படியே நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன்னா, ஹோல்டு மீன்ஸ் வித்ரா எதுவும் கொடுக்காமல் அப்படியே நாட் காயின் அப்படியே வளர விட்டுருந்தேன்னா ஒரு 1 week 1 or 2 weeksலேயே வந்து பார்த்திங்கன்னா அது என்னோடய இன்கம் டபுள் ஆகிருக்கும். 28,000 கிட்ட நான் வித்ரா பண்ணி வெளியே வந்திருக்கலாம். பட் நான் பண்ண மிஸ்டேக், நான் நாட் காயின்லேருந்து ஒரு 1 week நான் தான் வச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு வெளியே வந்துட்டேன். ஓகே, இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரிலன்ட்டு. பட் ஆஃப்டர் 1 or 2 weeksல பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. அது எல்லாருக்குமே மீமில் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், 50% செல் பண்ணிவிடுங்க. எனக்கு அப்போ அமௌண்ட் தேவை இருந்ததுனால நான் மொத்தமாக செல் பண்ணி வெளியே வந்துட்டேன். அது இல்லாமல் இது தான் என்னோடய ஃபஸ்ட்டு வித்ராவல். ஸோ எனக்கு அதை பற்றி முன்னாடி எதுவுமே தெரியாது. ஓகே, வந்த வரைக்கும் லாபம் 14,000 நம்ம பார்த்ததே இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக அப்படின்ட்டு நம்ம வித்ரா பண்ணி வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், மைனிங் 4-5 வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணதுன்னு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இது எல்லாமே லிங்க் கொடுத்துருப்பேன். சிலது மட்டும் விட்டுருப்பேன். மேபி விட்டால் அதை நான் குரூப்பில் டெலகிராமில் போட்டுருவேன். நம்ம குரூப்பு சின்ன குரூப் தான், 86 members தான் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வருவேன். ஆம்ஸ்டர் கம்பெட் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. மைனிங் 1ல் இருக்கிறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வித்ரா வரப்போகுது. ஸோ என்னுடைய காயின் பேலன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓ இந்த ப்ரோ இவ்வளோ காயின் வச்சுட்ருக்காருனா அப்போ ஆல்மோஸ்ட் வித்ரா வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் ஜாயின் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு காயின்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியும். அது இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம பூஸ்ட் லெவல் அது இதெல்லாம் பண்ணி தான் வரவே முடியும். ஸோ இது வந்து 3 months இருக்கிற ப்ராசஸ். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது டேப் ஸ்வாப்னு நான் சொன்னேன். March 9 ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் ஆம்ஸ்டார்லாம் இப்போ ரீசெண்டாக தான் April 12 தான் நான் ஜாயினே பண்ணியிருக்கேன். அண்ட் மீமிஃபை வந்து ஓகே, மீமிஃபை March 31 எல்லாமே இப்போ ரீசெண்டாக மார்ச்சில் தான் ஜாயின் பண்ணி, மார்ச்லேருந்து இப்போ கணக்கு எடுத்துக்கோங்க. ஏப்ரல், மே, ஜூன் எண்டு ஆல்மோஸ்ட் 3 months நான் ஒர்க் பண்ணதுனால தான் எனக்கு 30 M காயின்ஸ் இருக்குது. ஸோ அதோட வேல்யூ ஃப்யூச்சரில் தான் தெரியும். ஃப்யூச்சர் மீன்ஸ் அவங்க வித்ரா பண்ணும்போது வேல்யூ தெரியும். மேபி அந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்து நான் ஹோல்டு பண்ணால் பிட்காயின் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகலனாலும் அதில் ஒரு half வந்தால் கூட நமக்கு ஃப்யூச்சரில் வேல்யூ இருக்கும், அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு இப்போயே அமௌண்ட் வேணும், வந்த வரைக்கும் போதும் அப்படின்னு என்ன மாதிரி ஃபஸ்ட்டு மைனிங் ஆப்பை வித்ரா ஏற்ற மாதிரியும் வித்ரா வந்துடலாம். ஸோ சில ஆப்ஸ் வித்ரா வரும், வராது, எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். மைனிங் ஆப்னா இதுதான். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்ஸு பிக் ப்ராஜெக்ட்ஸு ஒரு 6 months ஆகும். ஓஜிசிலாம் நான் ரொம்ப நாளாக போட்டிருக்கேன். நம்ம டெலகிராம் ஒரு ஜான்வரியே வச்சுக்கோங்க, ஜான்வரிலேருந்தே நான் போட்டுட்ருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா மேபி டெலகிராமில் காண்டாக்ட் பண்ண ஆப்ஷன் இருந்தால் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சொல்லணுமா? 1 second இருங்க. ஓகே, யூடியூப்பில் ஓஜிசி சொல்லிட்டேன், காயின்ஸ் எவ்ரிவேர்டா இதெல்லாம் சொல்லியாச்சு. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இந்த ஆப்ஸில் ஜாயின் பண்ணுறதுனால ஜாயின் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் நல்லா இருந்தால் அது தனியாகவே ஒரு வீடியோ போடுவேன். ஏன்னா ஆம்ஸ்டார் காம்பட் ட்ரெண்ட் ஆனதுனால தான் வீடியோ போட்டோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இல்லைனா அது வெறும் நான் லிங்காக தான் ஷேர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எல்லா மைனிங் ஆப்பும் லிங்க்ஸ் இருக்குது. 35 மைனிங் ஆப்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சதும் பண்ணலாம். இல்லை அவங்களோட கம்யூனிட்டி செக் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டபிள்யூ காயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெலகிராமில் போகிறீங்கன்னா
சிலது வந்து ஜாயின் கம்யூனிட்டின்னு இருக்கும். இந்த ஸ்டார்ட் ஆப் கீழேயே ஜாயின் கம்யூனிட்டி இருக்கும். அவங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க 752K. அவங்க ஆக்டிவாக இருக்காங்களா, என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கனாலும் பண்ணலாம். அவ்வளோ டீப் ரிசர்ச்லாம் தேவையில்லை. நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டரை போட்டு வச்சுக்கோங்க. டெலகிராம் ஓப்பன் பண்ணோடனே எப்படி இன்ஸ்டாகிராம் வருமோ அந்த மாதிரி ரீல்ஸை கிளிக் பண்ணுற மாதிரி மைனிங்கை கிளிக் பண்ணி டப்புன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தான் என்னோடய ப்ராசஸும் இருக்கும் கலெக்ட் பண்ணுறதும். ஸோ பேசுறதுனால மேபி வேணால் ப்ராசஸ் டிலே ஆகலாம். மற்றபடி இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை கைஸ் அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ்.